ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் போன வீடியோ கமெண்ட் செக்ஷனில் 2 பேர் கருப்பு கவனி குக்கீஸ் ரெசிபி அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாம் இன்னைக்கு அந்த ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கருப்பு கவனி குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த மாவு தயாரிக்கிறதுக்கு கருப்பு கவனி அரிசியை 12 மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுட்டு கொஞ்சமாக உலர்த்துட்டு அதுக்கப்புறமா மில்ல கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டிங்கன்னா கொஞ்சம் குறைன்னு இருக்கும். கருப்பு கவனி மாவு 180 கிராம், கோதுமை மாவு 50 கிராம், கஸ்டர்ட் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். இது ஆப்ஷனல் தான், இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இன்னொரு பெரிய பவுல்ல 100 கிராம் உருக்குன நெய், அப்படி இல்லைன்னா வெண்ணெய், அதாவது மெல்டட் கீ ஆர் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் ப்ரௌன் சுகர் 100 கிராம் நல்லா பொடிச்சு சேர்த்துருக்கேன். நீங்க நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வெள்ளத்தோட தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர்லாம் தேவையில்லை, விஸ்கே போதும். அடுத்து நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா ட்ரை இன்கிரீடியன்ஸ், அதாவது சலிச்சு வச்சிருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் மிக்ஸ் பண்ணுறது தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஸோ கை யூஸ் பண்ணிக்கோங்க. விஸ்கோ ஸ்பேச்சுலாவோ வச்சிங்கன்னா உங்களால் ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணவே முடியாது. எல்லாமாவையும் மொத்தமாக ஆட் பண்ணிட்டு நெய் சர்க்கரை எல்லாமே ஒன்று சேர்ற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைய வேண்டாம், ஜென்டிலாக பிசைஞ்சு எடுத்தாலே போதும். இப்போ குக்கீஸ் பண்ணுறதுக்கு டோ ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இதை ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேணாம், டைரெக்டாக ஷேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை எந்த கிராக்ஸும் இல்லாமல் பால் ஷேப் பண்ணாலே போதும். உங்களுக்கு குக்கி கட்டர் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், பட் அது நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், ஏன்னா ரொம்ப வெடிப்பு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸ் பண்ணி வச்சுட்டாலே போதும். அதே போல் ரொம்ப தின்னான ஷேப்பும் பண்ணிடாதீங்க, ஓரளவுக்கு மீடியமாக இருக்க மாதிரி திக்னஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக பண்ணிட்டீங்கன்னா உங்களால் அந்த பார்ச்மெண்ட் பேப்பர்லேருந்து எடுக்கவே முடியாது, உதிரி உதிரி ஆகிடும். இப்போ இதை 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 25 மினிட்ஸ்லேருந்து 35 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபியில் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே நம்ம ஆட் பண்ணல, இருந்தாலுமே 15 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். பட் ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் குட்டி பசங்களாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். 2 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைக்கு இந்த அரிசி செட் ஆகுமா அப்படின்றத டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் குக்கீஸ் பண்ணி கொடுங்க. ஏன்னா யூஸ்வலாக இது டைஜஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ப்ளஸ் வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு அரிசி இல்லையா, ஸோ அதனால் பார்த்து பக்குவமாக நீங்கள் டெஸ்ட் பண்ணி கொடுக்கறது நல்லது. இந்த ரெசிபியை நீங்கள் சேல் ரெசிபியாக மாற்றணுன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 250 கிராம்ஸ் 300 ருபீஸ்லேருந்து 350 ருபீஸ் வரைக்கும் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஓன் கால்குலேஷன் போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வேணுமோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.